ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवतसेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टुकी। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। ॐ अज्ञानतिमिरान्तस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा माह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपथकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगन रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगन ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्णकरुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तु ते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्यति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिमित्कृपातमहं वन्दे श्रीगुरुं दिनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यमीश्वरं। हरिः ओं तत्सत्। कदाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् स्मरेति प्रीतं श्रीचैतन्यं नमामिथम्। ஹரே கிருஷ்ணா. நேற்று பார்த்ததுல உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற பாயிண்ட் சொல்லலாமா? ஹரே யாருக்கும் எந்த கிருஷ்ணா. பாயிண்ட்? நமஸ்காரம் ஹரே மாதாஜி. நமஸ்காரம். சொல்லுங்க மாதாஜி. அந்த உடன்கட்டை ஏறுறத பத்தி சொன்னீங்க மாதாஜி. அது அந்த ம் காலத்துல ஏன் பண்ணாங்க அப்படின்னு ம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ம் கிருபி மகன் இருக்கிறதுனால ஏறல அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ம். எஸ், குட் பாயிண்ட் மாதாஜி. வேற? ஆன்மீக குரு ம் மாதாஜி, ஆன்மீக குரு சம்டைம்ஸ் நிராகரப்படுக வேண்டியதார். அதாவது எப்பன்னா ஆன்மீக குரு சாஸ்திரத்துக்கு மாறுபட்டு கருத்து இருக்கும்போது ம் அவர் நிராகப்படுகிறார். ம் சில இதெல்லாம் எக்ஸாம்பிள் இந்த இதெல்லாம் உங்களுக்கு மகாபலி சக்கரவர்த்தி அதுக்கெல்லாம் ம் சொன்னீங்க. ம். அப்புறம் உங்களுக்கு தூய பக்தர்கள் அவர்களுக்கு பகவானால் அளிக்கப்பட்ட சோதனைகளில் வெற்றி பெறுவார்கள். தேங்க்யூ பிரபு, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே அதாவது கிருஷ்ணா. பக்தர்களான திரௌபதி அர்ஜுனன் அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கருணையான மனசு இருந்தது. ம் அதனால அஸ்வத்தாமனை கொல்லணும்னோ குருவோட பையன்ற ஒரு கருணை இருந்தது அவங்க. ம் ஏன்னா அவங்க எல்லாம் பக்தர்கள். அதனால ம். குட், வெரி குட். தேங்க்யூ. ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 7வது அத்தியாயம். நம்ம பதம் 48 படிக்கணும் இல்லைங்களா? திரௌபதி சொன்னாங்க, ஸோ நான் தான் என்னுடைய மகன்களை இழந்து கஷ்டப்படுறேன் அப்படின்னா கிருப்பியும் எதுக்கு அதே மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆளாகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பரதுக்க துக்கி அப்படின்னு அர்த்தம். மற்றவங்களுடைய துன்பத்தை கண்டு துன்பப்படுபவர்கள். பொதுவாக இந்த உலகத்துல மக்கள் பரதுக்க சுக்கியா இருப்பாங்க. பரதுக்க அப்படின்னா மற்றவங்களுடைய துன்பத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நல்லா கஷ்டப்படுறியா, வேணும் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுப்பாங்க. வெளியில கொஞ்சம் பச்சாதாபம் பண்ற மாதிரி, அப்படியா இப்படி ஆயிடுச்சா அடாடா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சொல்லுவாங்க. ஆனா மனசுக்குள்ள ஒரே சந்தோஷமா இருக்கும். நல்லா வேணும், எனக்கு எவ்வளோ பண்ணியிருப்பான் பகவான் பார் கண்ணை திறந்துட்டார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ ஆனா இங்க பக்தர்கள் அப்படிங்கிறவங்க எப்படி இருக்காங்க, பர துக்க துக்கி இன்னும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரல.
ஆனா தான் கஷ்டப்படுற மாதிரி தானே கிருப்பியும் அப்ப கஷ்டப்படுவாங்க. அதை நினைச்சு பாக்குறாங்க. என்னுடைய மகன்களை இழந்து நான் கஷ்டப்படுற மாதிரி தானே கிருப்பியும் கஷ்டப்படுவாங்க. அதுக்காக அந்த மாதிரி எதுக்கான ஒரு கஷ்டத்தை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான காரணம், திரௌபதி சொல்ற காரணம், துரோணாச்சாரியார் கிட்ட இருந்து தான் நீங்க எல்லா வித்தையும் கத்துக்கிட்டு இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் துரோணாச்சாரியார் தான். அவர் தான் உங்களுக்கு எல்லா வித்தைகளையும் கத்துக் கொடுத்தார். அவருடைய மகனை எதுக்காக இந்த மாதிரி நாம கொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு காரணமும் சொன்னாங்க. 48 பார்க்கலாம். ஏஹி கோபிதம் பிரம்மகுலம் ராஜன்யேர் அஜிதாத்மபிஹி தத்குலம் பிரதஹத் ஆக சானுபந்ததம் சுஷார்பிதம். மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் திவிதராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். புலனடக்கத்தில் கட்டுப்பாடற்ற அரசாளும் குலத்தினர் பிராமணர் குலத்தினருக்கு தீங்குழைத்து அவர்களை கோபமூட்டுவார்களானால் அந்த கோபத்தை அரச குடும்பம் முழுவதையுமே எரித்து அனைவரையும் துயரத்தில் ஆழ்த்திவிடும். ஸோ நாம சத்திரியர்கள், அவங்க பிராமணர்கள், நாம சத்திரியர்கள் ரஜோகுணத்துல இருக்கிறவங்க. அதனால நமக்கு இந்த மாதிரி மனசுல கோபம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம ரஜோகுணத்துக்கு அடிமைப்பட்டவங்க. அந்த மாதிரி கோபப்பட்டு பிராமணர்களை நாம ஏதாவது தீங்கு செஞ்சோம் அப்படின்னாக்க அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குலமே அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்படித்தான் வந்து ஹிரண்யகசிப்பு அழிஞ்சார் இல்லையா? பெரிய அசுரன். ஆனா என்ன பண்றார், எல்லா பிராமணர்கள் எல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்துறார். அந்த கொடுமை தாங்காம தான் கடைசியில அவர் அழிக்கப்பட்டார். தன்னுடைய மகனையே கொடுமைப்படுத்தும் போது அவர் வந்து அழிக்கப்பட்டார். ஏன்னா அவருடைய மகன் பிராமணர். அவருக்கு அந்த பிராமணனுக்கு உண்டான ஒரு வைஷ்ணவனுக்கு உண்டான அத்தனை குணங்களும் பிரகலாதர்கிட்ட இருக்கு. பிரகலாதர் வந்து சிரோன்மணி, உயர்ந்த பக்தர், பக்த சிரோமணி. அவர்கிட்ட இல்லாத தெய்வீகமான குணங்கள் எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. அப்பேற்பட்ட அந்த பிரகலாதரை கொடுமைப்படுத்தினதுனால அவர் வந்து அழிஞ்சு போனார். அதே மாதிரிதான் இந்த வேணன் அப்படின்னு ஒரு அரசன் இருப்பான். அந்த வேணனும் அப்படித்தான் பிராமணர்கள் எல்லாம் வந்து கொடுமைப்படுத்தி யாகங்கள் எல்லாம் நிறுத்தி நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஸோ அதுக்கப்புறம் வேணனை பிராமணர்கள் மந்திரத்தினாலே கொண்டுடுவாங்க. நம்ம பின்னாடி பாகத்துல அதை படிக்கலாம். பொருளுரை சித்ரா மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய தெய்வத்திராச பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். ஸ்ரீமதி புலனடுக்கு மாதாஜி. பிராமண பிரிவினரும் அதாவது ஆன்மீக முன்னேற்றம் அடைந்த பிரிவினரும் அத்தகைய மிக உயர்ந்த குடும்பங்களின் அங்கத்தினர்களும் கீழான பிரிவுகளைச் சேர்ந்தவர்களான அரசாளும் பிரிவினர், வணிகர்கள் மற்றும் உழைப்பாளிகளின் பிரிவினர் ஆகியோரால் மிகவும் மதிக்கப்பட்டு வந்தனர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இந்த வழக்கம் பல வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில கூட நம்ம பார்த்திருப்போம். பிராமணர்கள் அப்படின்னா ஒரு தனியான மரியாதை அவங்களுக்கு நம்ம வந்து கொடுத்துட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு வந்து பிராமணர்கள் அப்படின்னாக்க எல்லாரும் வந்து ரொம்ப மோசமா பேசுறாங்க. அவங்களுடைய நடத்தையும் அந்த மாதிரி தரம் தாழ்ந்து போயிடுச்சு. ஆனா இன்னைக்கும் அவங்களுக்கு உண்டான மரியாதை இருக்கத்தான் இருக்கு. சூத உவாச்ச தர்மம் நியாயம் சககுணம் நிர்வியலீகம் சமம் மகத் ராஜதர்ம சுதோ ராஜ்ஞா பிரத்யனத்தத் வச்சோ த்விஜாக. சூத கோஸ்வாமி கூறினார், பிராமணர்களே மத கொள்கைகளுக்கு இசைந்தவையும் நியாயமென நிரூபிக்கப்பட்டவையும் பெருமை மிக்கவையும் கருணை மற்றும் சமத்துவம் நிறைந்தவையும் மற்றும் வஞ்சகம் இல்லாதவையுமான அரசியின் கூற்றுக்களை யுதிஷ்ட மகாராஜன் முழுமையாக ஆதரித்தார். அவருக்கு என்ன, அவர் எப்போன்னு இருக்காரு இல்லையா? ஒரு விதத்துல பார்த்தோம் அப்படின்னா குருஷேத்திர யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னாடி அர்ஜுனன் எப்படி அந்த முதல் அத்தியாயத்துல நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் எப்படி குழம்பி நின்னாரோ அதே மாதிரி யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யுதிஷ்ட மகாராஜர் புலம்ப ஆரம்பிச்சிருவார். அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம், அவர் எப்படி எப்படி புலம்புறார் அப்படின்னு சொல்லி. அவர் இப்ப என்ன நினைக்கிறார், சண்டை போட்டதே தப்பு, இதுல வந்து நம்ம துரோணர் வேற கொண்டுட்டோம், இப்ப அவர் மகனையும் கொல்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி அவருக்கு உடனே ரொம்ப சந்தோஷம். திரௌபதி சொன்னது எல்லாமே சாஸ்திரத்துக்கு ஒத்து வருது. அதே சமயத்துல கொஞ்சம் கூட மனசுல அந்த ஒரு கல்மிஷம் வஞ்சகமே இல்லை, அதனால ரொம்ப பெருமையானது, ரொம்ப கருணை மிக்கது. அவங்க சொல்றதை நம்ம அப்படியே நம்ம வந்து செயல்படுத்தலாம், அஸ்வத்தாமனை விட்டுடலாம்
அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. விமலா தேவி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். தர்மராஜன் அல்லது யமராஜரின் மகனான யுதிஷ்ட மகாராஜன் அரசியின் திரௌபதியின் வார்த்தைகளை முழுமையாக ஆதரித்தார். எனவே அஸ்வத்தாமனை விடுதலை செய்யும்படி அர்ஜுனனை அவன் கேட்டுக்கொண்டார். கௌரவமான குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் அவமானப்படுத்துவதை ஒருவர் பொறுத்து கொள்ள கூடாது. அர்ஜுனன் போர்க்கலையை துரோணாச்சாரியரிடமிருந்து கற்றறிந்தார். எனவே அர்ஜுனனும் அவரது குடும்பமும் துரோணரின் குடும்பத்திற்கு கடமைப்பட்டவர்கள் ஆவர். அத்தகைய ஒரு கௌரவமான குடும்பத்திற்கு நன்றி கடனை செலுத்தவில்லை என்றால் அது நீதி சாஸ்திரத்தின்படி சிறிதும் நியாயமானதாக இருக்காது. மிகச்சிறந்த ஆத்மாவான துரோணாச்சாரியரின் மனைவி அவரது உடலின் மறுபாதி ஆவாள். எனவே அவளை இரக்கத்துடன் நடத்த வேண்டும் என்பதுடன் அவளது மகனின் மரணத்தினால் அவனை துயரத்தில் ஆழ்த்திவிடக் கூடாது. அதுவே இரக்கமாகும். திரௌபதியின் அத்தகைய கூற்றுகள் வஞ்சகமற்றவை ஆகும். ஏனெனில் முழு அறிவுடன் செயற்பட வேண்டும். திரௌபதி தனது சொந்த அனுபவத்திலிருந்து பேசியதால் அவளது பேச்சின் சமத்துவ உணர்வும் இருந்தது. ஒரு மலட்டு பெண்ணால் தாயின் புத்திர சோகத்தை புரிந்து கொள்ள முடியாது. திரௌபதி ஒரு தாயாக இருந்தாள். எனவே கிருபிக்கு விளையக்கூடிய துன்பத்தின் ஆழத்தை பற்றி அவள் போட்ட கணக்கு மிகவும் சரியானதாகும். மேலும் அவள் கௌரவமான ஒரு குடும்பத்திற்கு தகுந்த மரியாதையை காட்ட விரும்பினாள் என்பதால் அவளது பேச்சு புகழுக்குரியதும் ஆகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. நன்றி. நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க இப்படி ஒரு குடும்பம், நல்ல கௌரவமான துரோணருடைய குடும்பம். அந்த குடும்பத்துல ஒருத்தர் வந்து ஏதோ தெரியாம ஒரு தவறு செய்துட்டார் அப்படிங்கிறதுனால அவ்வளவு ஒரு கீழ்த்தரமா நம்ம அவரை நடத்தக்கூடாது அப்படின்லாம் வந்து யார் சொல்லுவா இல்லையா இந்த காலத்துல? இந்த மாதிரி எண்ணம் யாருக்கு இருக்கு? திரௌபதிக்கு இருக்கு. நகுல சகதேவஸ்ச யூதானோ தனஞ்சயः பகவான் தேவகி புத்ரோ ஏ சான்யே யாச்ச யோஷிதः. நகுலன் மற்றும் சகதேவன் ராஜனின் இளைய சகோதரர்கள். மேலும் சாத்தியகி, அர்ஜுனன், தேவகி புத்திரரான பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், பெண்கள் மற்றும் பிறர் ஆகிய அனைவரும் ஏகமனதாக அரசரின் கருத்தை ஆதரித்தனர். எல்லாரும் இப்போ ஒரு கட்சிக்கு வந்துட்டாங்களே. கிருஷ்ணர் என்ன சொன்னாரு? நீ வந்து அஸ்வத்தாமனை விட்டுறாத, சபதம் வேற போட்டிருக்க, நீ கொன்னுடுன்னு சொன்னாரு. அப்போ மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருந்தார் அர்ஜுனன் வந்து சமய தர்மங்களை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஆனா இங்க பார்த்தோம் அப்படின்னா திரௌபதி இந்த மாதிரி எல்லாம் பேசின உடனே கிருஷ்ணர் அந்த பக்கம் போயிட்டார், அந்த கட்சிக்கு போயிட்டார். அஸ்வத்தாமனை விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி. யார் யார் போறாங்க அந்த பக்கம்? நகுலன், சகதேவன் 2 பேரும் பாண்டவர்கள்ல ஒருத்தவங்க. அதுக்கப்புறம் சாத்தியகி, அர்ஜுனனும் பாருங்க, அவர் ஏற்கனவே கொண்டு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டார் திரௌபதி கிட்ட, நீயே பார்த்துக்கோப்பா, என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு. அதுக்கப்புறம் தேவகி புத்திரரான பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், அப்புறம் அங்க இருந்த மற்ற பெண்கள், இன்னும் கொஞ்சம் பேர் அங்க இருந்தவங்க எல்லாரும் யுதிஷ்ட மகாராஜர் சொன்ன கருத்தை எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அப்ப என்ன ஆக போகுது? விட்டுட்டாங்களா? பார்க்கலாம். தத்ராஹ மர்ஷிதோ பீமஸ்தஸ்ய ஸ்ரேயான்வதஹ ஸ்மிருதஹ ந பர்துர்நாத்மனஸ்சார்த்தே யோகன் சுப்தான் சிசூன் விருதா. ஆயினும் பீமன் அதற்கு சம்மதிக்கவில்லை. சுயநலனுக்காகவோ அல்லது தலைவனின் நன்மைக்காகவோ கூட அதை செய்யாமல், எந்த பிரயோஜனமும் இல்லாமல் உறங்கிக் கொண்டிருந்த குழந்தைகளை கோபத்துடன் கொலை செய்தவனான இக்குற்றவாளியை கொன்றுவிடும்படி பீமன் கூறினான். இப்ப யார் வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டா? பீமன் ஸ்ட்ராங் ஆயிட்டா. பீமன் சொல்றாரு, என்ன மாதிரி நீங்க எல்லாம் பேசிட்டு உட்கார்ந்துருக்கீங்க, இப்பதான் எல்லாரும் வந்து ரொம்ப சமாதானம் பேசிட்டு இருக்கீங்க. என்ன மாதிரி காரியத்தை அவன் செஞ்சிருக்கான். ஈவன் இந்த காரியம் வந்து துரியோதனனே என்ன பண்ணல, இந்த காரியத்தை கேட்டு சந்தோஷப்படல. அவ்வளவு ஒரு மோசமான காரியத்தை செஞ்சவனை எதுக்காக வந்து விடுறது? இது என்ன பேச்சு? அவனை கொண்டுதான் ஆகணும் அப்படின்னு பீமன் சொல்ற. நிஷம்ய பீம கதிதம் திரௌபத்யாச்ச சதுர்புஜः ஆலோக்கிய வதனம் சக்யூர் இதம் ஆக ஹசன் இவ. இப்ப கிருஷ்ணர் என்ன பண்றார்? மொழிபெயர்ப்பு. சதுர்புஜ 4 கரங்களை கொண்ட மூர்த்தியான பரமபுருஷ பகவான் பீமன், திரௌபதி முதலானவர்களின் வார்த்தைகளை கேட்ட பின் அவரது பிரிய நண்பனான அர்ஜுனனின் முகத்தை நோக்கியவாறு நகைப்பது போல் பேச துவங்கினார். இங்க எதுக்காக திடீர்னு கிருஷ்ணருக்கு சதுர்புஜ அப்படின்னு பேரு எதுக்காக இங்க வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா,
கிருஷ்ணர் இயற்கையா 2 கரங்களோட தான் இருப்பார். ஆனா இப்ப 2 பார்ட்டி ஆயிட்டாங்க இல்லையா? ஒரு பக்கம் திரௌபதி, ஒரு பக்கம் பீமன். இவங்க 2 பேரையும் சமாதானப்படுத்துறதுக்காக இன்னொரு 2 கரம் தேவைப்பட்டுதான் அவருக்கு. அதனால அதை மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டாராம். மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டு 2 பக்கம் 2 பக்கம் இருக்கிறவங்கள சமாதானப்படுத்துறார். ஏன்னா இப்ப பீமனுடைய கோபம் பார்த்தோம் அப்படின்னாக்க பயங்கரமான கோபம். பீமனுடைய கோபத்தை அவ்வளவு சாதாரணமா என்ன பண்ண முடியாது, நாம எடுத்துக்க முடியாது. அவர் ஒத்தரே 100 கௌரவர்களையும் கொண்டு இருக்கார். ஸோ அப்பேற்பட்ட ஒரு உக்ரமான ஒரு கோபம் அவருக்கு இருக்கு. ஸோ அப்படி பீமன் வந்து ஏன்னா இவங்க காட்டுல இருக்கும்போதே டெய்லி யுதிஷ்டிர மகாராஜரை திட்டுவார் பீமன். உன்னால தான் இப்படி ஆச்சு, உன்னால தான் இப்படி ஆச்சு. எப்ப பார்த்தாலும் தர்மம் தர்மம் தர்மம்னு பேசி பேசி நம்ம எல்லாத்தையும் இழந்து இன்னைக்கு வந்து காட்டுல வந்து உட்கார்ந்துருக்கோம். அப்ப மட்டும் அந்த திரௌபதியை மானபங்கம் படுத்தும் போது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன் அப்படின்னாக்க நான் அப்பவே என்ன பண்ணியிருப்பேன், எல்லாரையும் முடிச்சிருப்பேன். அங்க சபையில இருந்த எல்லாரையும் நான் முடிச்சிருப்பேன். ஆனா தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நம்ம வந்து தலையை குனிஞ்சிட்டு உட்கார்ந்துருந்தோம். எவ்வளவு அவமானம் இல்ல, ஒரு சத்திரியனுக்கு வந்து தலை குனிஞ்சு உட்கார்ந்துருக்கணும் அப்படின்னா எவ்வளவு அவமானம், எப்படி இருக்கும்? சொந்த மனைவியை இந்த மாதிரி பண்றாங்க. ஆனா இவ்வளவு பெரிய வீரர்கள் ஒவ்வொருத்தரும் பேர்பட்ட பேர் அவங்களுக்கெல்லாம் இல்லையா? காண்டீபதாரி அர்ஜுனன் கதை எடுத்தாருன்னா, பீமன் கதை எடுத்தாருன்னா யாரும் முன்னாடி நிக்க முடியும்? ஸோ அப்பேற்பட்ட நாமெல்லாம் தலையை குனிஞ்சு உட்கார்ந்துருந்தோம். இதெல்லாம் எதனால வந்தது அப்படின்னு சொல்லி டெய்லி அர்ச்சனை பண்ணிட்டே இருப்பார் யுதிஷ்டிர மகாராஜரை. ஆனா அண்ணன் என்ன பண்ண மாட்டார், அவர் பேச்சை மீறி எதுவும் செய்ய மாட்டார். ஸோ இது மாதிரி அப்போ இப்போ இன்னும் எப்படி இருக்கும்? ஜெயிச்சாச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணவனை வந்து எப்படி நம்ம விடுறது அப்படின்னு சொல்லி அவருக்கும் வந்து ரொம்ப கோபமா இருக்கு. அதனால பகவான் 2 பக்கமும் என்ன பண்றார், சமாதானப்படுத்துறாராம். அகிலா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி படிக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. பொருளுரை ஸ்ரீல பிரபுபாதற்கு ஜெய். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் 2 கரங்களை கொண்டவர் ஆவார். அவர் ஏன் 4 கரங்களை உடையவர் என்று அழைக்கப்படுகிறார் என்பதற்கு ஸ்ரீதர் சுவாமி விளக்கம் அளிக்கிறார். பீமனும் திரௌபதியும் அஸ்வத்தாமனை கொல்லும் விஷயத்தில் நேர் எதிரான கருத்துக்களை கொண்டிருந்தனர். அவன் உடனே கொல்லப்பட வேண்டும் என்று பீமன் விரும்பினார். ஆனால் திரௌபதியோ அவனை காப்பாற்ற விரும்பினாள். பீமன் கொல்ல தயாராக இருப்பதையும் திரௌபதி அதை தடுப்பதையும் நாம் கற்பனை செய்து பார்க்க முடியும். அவ்விருவரையும் தடுப்பதற்காக பகவான் மேலும் 2 கரங்களை வெளிப்படுத்தினார். ஆதி புருஷராகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் 2 கரங்களுடன் மட்டுமே காட்சியளிக்கிறார். ஆனால் அவரது நாராயண ரூபத்தில் அவர் 4 கரங்களுடன் காட்சியளிக்கிறார். நாராயண ரூபத்தில் உள்ள அவர் தமது பக்தர்களுடன் வைகுண்ட லோகங்களில் வசிக்கிறார். ஆனால் அவரது ஆதியான ஸ்ரீ கிருஷ்ணரின் ரூபத்தில் உள்ள அவர் ஆன்மீக வானில் இருக்கும் வைகுண்ட லோகங்களை விட மிகவும் உயரத்தில் இருக்கும் கிருஷ்ண லோகத்தில் வாழ்கிறார். ஆகவே ஸ்ரீ கிருஷ்ணர் சதுர்புஜக என்று அழைக்கப்படுவாரானால் அதில் எவ்வித முரண்பாடும் இல்லை. தேவைப்படுமானால் அவரது விஸ்வரூபத்தை அர்ஜுனனுக்கு அவர் காட்டியதை போல 100கணக்கான கரங்களையும் அவரால் காட்ட முடியும். ஆகவே 100கணக்கான 1000கணக்கான கரங்களை காட்டக்கூடியவரான அவரால் தேவைப்படும் பொழுது 4 கரங்களையும் கூட காட்ட முடியும். அஸ்வத்தாமனை என்ன செய்வது என்பதை பற்றி அர்ஜுனன் குழப்பம் அடைந்திருந்த பொழுது அர்ஜுனனுக்கு மிகவும் பிரியமான நண்பர் என்ற முறையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இவ்விஷயத்திற்கு ஒரு தீர்வு காண தாமாகவே முன்வந்ததுடன் புன்னகையும் செய்தார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதம். தேங்க்யூ மாதாஜி. ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்படியே கண்டினியூ பண்ணுவோமா, இல்லை கிருஷ்ணனுடைய லீலை ஒன்று சொல்லட்டுமா? இந்த 4 கரங்கள்னு படித்தோடனே எனக்கு அது ஞாபகம் வருது. இந்த சொல்லுங்க மூடு மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. இந்த மூடு மாறாம போவோமா, இல்லை லீலைக்குள்ள போகலாமான்னு பார்த்தேன். ஓகே. கிருஷ்ணரோட சின்ன குழந்தையில அவர் என்ன பண்றது வழக்கம், அக்கம் பக்கத்து வீடுகளில் போய் வெண்ணெய் திருடி சாப்பிட்றது வழக்கம் இல்லையா? ஸோ அப்போ ஒரு நாள் என்ன ஆச்சு, பசங்கள்லாம் சேர்ந்துட்டாங்க. எந்த வீட்டில் போய் வெண்ணெய் திருடுறது அப்படின்னு சொல்லி முடிவும் பண்ணிட்டாங்க. அப்படி அந்த வீட்டில் போய் வெண்ணெய் திருட போகும்போது என்ன ஆச்சாம், எப்படி திருடுவாங்க அவங்க அப்படின்னா, ஒரு கோப்பா வந்து இப்படி யானை மாதிரி பண்ணிக்கணும், அவருக்கு மேலே இன்னொருத்தர் ஏறி நிற்பாங்க, அவரோட தோளில் ஒருத்தர் ஏறி நிற்பாங்க, மேலே கிருஷ்ணன் நின்றுப்பார் இல்லையா? அதுக்கப்புறம் தான் அந்த வெண்ணெய் பானையை அவங்களால எட்ட முடியும். ஸோ இந்த மாதிரி தான் எப்போதுமே அவங்களுடைய வழக்கம், வெண்ணெய் திருடுற வழக்கம். அப்போ என்ன ஆச்சாம், கிருஷ்ணர் வந்து மேலெல்லாம் ஏறி, இந்த கோபுரம் மேலே ஏறி, இன்னொரு கோப்பா மேலே ஏறி எல்லாம் ஏறி பானையை எட்டியாச்சு. பானையை எட்டி அந்த வெண்ணெய் பானையை கையில் பிடிச்சாச்சாம். கையில் பிடிச்சு மற்றவங்களுக்கு அந்த வெண்ணெயை எடுத்து கொடுக்கணும் இல்லையா? எல்லாருக்கும் எடுத்து எடுத்து கொடுக்கணும் இல்லையா? அது குரங்கெல்லாம் வரும், அது கொடுக்கணும். அப்புறம் சுற்றி இருக்கிற கோபுரங்களுக்கெல்லாம் கொடுக்கணும். கடைசியில் முட்டி போட்டுட்டு இருக்கிறவங்க, தோளில் தாங்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் பானையை பாஸ் பண்ணணும். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு டஃப்பான ஜாப் வந்து அவர் பண்ணணும். கையில் வெண்ணெய் பானையும் வச்சுக்கணும், அதே சமயத்தில் எல்லாருக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்.
அப்ப பார்த்து என்ன ஆச்சா, அவரோட அந்த பஞ்சகச்சம் கட்டியிருப்பாங்க இல்லையா, பின்னாடி அப்படி சொருகியிருப்பாங்க இல்லையா, அது அவுந்துக்குச்சான். அது அவுந்த உடனே கிருஷ்ணர் என்ன பண்ணாராம், உடனே டக்குன்னு இன்னும் 2 கரங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணி, ஒரு கையால அவரோட அந்த வேஷ்டியை மேனேஜ் பண்ணிக்கிட்டு, இன்னொரு கையால வெண்ணெயை எடுத்து எடுத்து எல்லாருக்கும் கொடுத்தாராம். ஸோ அது மாதிரி சின்ன குழந்தை எப்படிலாம் வந்து அவருடைய லீலைகள் வந்து எப்படி எப்படிலாம் வந்து அவர் வந்து பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ விருந்தாவனத்துல இந்த லீலையை சொல்லியிருக்கிறவர் வந்து கண்ணு தெரியாது அவருக்கு. பில்வ மங்கள தாக்குறாருக்கு கண்ணு தெரியாது. ஆனா அவர் பாடுறார் இந்த மாதிரி. இத கண்ணு முன்னாடி அவர் பார்க்கிறார். எப்படி வந்து கிருஷ்ணர் வந்து 4 கரங்களோட விருந்தாவனத்துல ஒரு சமயத்துல வந்தார் அப்படின்னு. ஸோ இதே மாதிரி இந்த கோபியர்களோட ராச நடனம் அது நடந்துட்டு இருக்கும்போது காணப்படுறார் இல்லையா? அப்புறம் தானே பிரிவு துயர்ல அவங்க வந்து கோபிகா கீதம் பாடுறாங்க. அப்படி அவங்க தேடிட்டு போயிட்டு இருக்கும்போது வழியில பாத்தீங்க அப்படின்னாக்க கிருஷ்ணரால பொறுக்க முடியல. இவங்க தேடிக்கிட்டே இருக்காங்க. மரத்தை பார்த்து கேட்குறாங்க. அங்க இருக்கிற கொடியை பார்த்து கேட்குறாங்க. அப்போ மரத்துக்கிட்ட கேட்கும்போது என்ன நினைக்கிறாங்க, நீ வந்து ஆண் மகன், நீ வந்து உனக்கு இரக்கமே கிடையாது, நீ பதிலே சொல்ல மாட்ட, உனக்கு தெரிஞ்சா கூட நீ சொல்ல மாட்ட. ஆனா இந்த கொடிக்கிட்ட கேட்கலாம், இந்த கொடி வந்து பெண், எங்களை பார்த்து அந்த கொடிக்கு வந்து இரக்கம் இருக்கும் அப்படிலாம் சொல்லி அந்த கொடிக்கிட்ட எல்லாம் போய் கேட்குறாங்க. அப்போ அங்க இருக்கிற மிருகங்கள்ட்டலாம் கேட்குறாங்க. ஒவ்வொருத்தட்டையும் போய் கேட்குறாங்க, எங்க கிருஷ்ணரை பார்த்தியா, எங்க கிருஷ்ணரை பார்த்தீங்களா, இந்த பக்கம் போனாரா, இந்த பக்கம் போனாரா அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே இருக்காங்க. அப்ப பார்த்து கிருஷ்ணருக்கு ரொம்ப பாவமா இருக்கா இவங்க தேடுறத பார்த்து. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவர்தன் கீழே தானே இதெல்லாம் நடக்குது. ஸோ அங்க பார்க்கும்போது என்ன பண்றாரா, 4 கரங்களோட சங்கு சக்கர கதா பத்மம் எல்லாம் தாங்கி அப்படி வந்து அவங்களுக்கு முன்னாடி அப்படி சம்முன்னு காட்சி கொடுக்குறாங்க. அப்போ கோபியர்கள் பார்க்குறாங்களாம். ஓ இங்க நாராயணர் இருக்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு நமஸ்காரத்தை போட்டுட்டு, நீங்க கிருஷ்ணரை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்க கிருஷ்ணர் இந்த பக்கம் போனாரா பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களாம். அப்போ கிருஷ்ணர் பதில் சொல்ல முடியாம இருக்காராம். அப்போ ஸ்ரீமதி ராதாராணி வந்த உடனே கிருஷ்ணரால என்ன பண்ண முடியல, 4 கரத்துல மெயின்டைன் பண்ண முடியலையா. அவர் வந்து திரும்ப தன்னுடைய பழைய அந்த ஷியாமசுந்தர ரூபத்துக்கே மாறி டக்குன்னு மறைஞ்சு போயிட்டுறாராம். ஸோ இது மாதிரி பகவானுடைய லீலைகள் பார்த்தோம் அப்படின்னாக்க, நாம ஸ்மரணம் பண்றதுக்கு, நாம வந்து நம்ம வாழ்க்கைய தூய்மைப்படுத்திக்கிறதுக்கு, இதுக்கு வந்து நம்ம பகவானுடைய லீலைகள தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதனால தான் நித்தியம் பாகவத சேவையா, நித்தியம் பாகவதம் படிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்க, இது சுவை. இந்த சுவை வந்து நமக்கு கிடைக்க கிடைக்க எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, இதை இன்னும் படிக்கணும், படிக்கணும், படிக்கணும்னு தோணும். நான் எப்படி பாகவதம் படிச்சேன் அப்படின்னாக்க, ஸ்கூல்ல பசங்கள்லாம் பாடம் படிக்கிற மாரி, காலம்பர உட்காந்தேன் அப்படின்னாக்க, வேலையெல்லாம் முடிச்சுட்டு 11 மணி பசங்களுக்கு கொண்டு போய் சாப்பாடு குடுத்துட்டு, எங்க பிரபு வந்து பிஸ்னஸ்லாம் அது முன்னாடி நான் அவர் கூட பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவருக்கு டாடா பை பை சொல்லியிருக்கேன். நான் பிஸ்னஸ்க்குலாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, உட்காந்து பாகவதம் படிப்பேன், 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 படிச்சுக்கிட்டே இருப்பேன். ராத்திரி 11 மணி ஆனாலும் சரி, 11:30 மணி ஆனாலும் சரி, அந்த சாப்டர் தொட்டேன் அப்படின்னா, அதை முடிக்காம விடவே மாட்டேன். ஏன்னா, எனக்கு வந்து பயம். 18,000 ஸ்லோகம் இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம லைஃப் டைம்ல இதை படிச்சு முடிக்க முடியுமா? இவ்வளோ புக் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து படிச்சுக்கிட்டே இருப்பேன். பசங்க க எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி ராத்திரி பகலா உட்காந்து பாகவதம் படிச்சுக்கிட்டே இருப்பேன். ஸோ அந்த மாதிரி படிக்க 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 நமக்கு வந்து புரியுதோ புரியலையோ, அப்போல்லாம் எனக்கு எதுவும் புரியாது, நிறைய புரியாது. தனியாக தான் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். யூடியூப்லாம் ஒன்றும் கிடையாது, ஃபோன்லாம் ஒன்றும் கிடையாது. யார்கிட்ட போய் இந்த சந்தேகம்லாம் கேட்க முடியும்? இது என்ன என்னன்னு யார்கிட்ட கேட்க முடியும்? யார்ட்டையும் போய் கேட்கவும் முடியாது. ஆனா படிக்கணுங்கிற அந்த ஒரு தீவிரமான ஒரு ஆர்வம் இருந்தது. படிக்கணும் படிக்கணும்னு சொல்லி படிச்சுட்டே உட்கார்ந்துருப்பேன். ஸோ அதனால தான் எனக்கு குரூப்பா பாகவதம் படிக்கிறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் சேர்ந்து படிக்கும்போது அதனுடைய சுவை வந்து பல மடங்கு நமக்கு அதிகமா இருக்கும். ஓகே, நம்ம கொஞ்சம் டீவியேட் ஆயிட்டோம். ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்க மேட்டர். அதனால நம்ம திரும்ப இங்கே வந்துடலாம். மாதாஜி 11th சாப்டர்ல கூட கேட்பாரு அர்ஜுனன். அந்த விஸ்வரூப தரிசனத்தை பார்த்து பயந்து போய் எனக்கு அந்த ஆமா ஷியாமசுந்தர ரூபத்தையே காட்டுங்க மறுபடியும் அப்படின்னு கேட்பாரு. ஆமா 4 கரங்களுடைய நாராயண ரூபத்தை காட்டுவாரு. எனக்கு அதுவும் வேண்டான்றவர். எனக்கு இந்த நாராயண ஷியாமசுந்தர ரூபம் ரூபத்தை தான் ஷியாமசுந்தர வேணும்னு ரூபம் தான் கேட்பாரு வேணும் அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ அப்படின்னு கேட்பாரு. இங்க வந்து பிரபுபாத் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றாரு நமக்கு. கிருஷ்ணரும் நாராயணரும் வேற வேற கிடையாது, ஒரே பர்சன் தான். ஆனா பிரபஞ்ச நிர்வாகத்துக்காக அவர் வந்து நாராயணரா இருக்கார். ஆனா அவரோட கோலோக தாமத்துல அவர் அந்த ஷியாமசுந்தர ரூபத்துல எப்பவுமே இருக்கார். வேணும் கொனந்த மரவிந்த தலாயதாக்ஷம் பர்ஹாவதம் சம்ஹசிதாம்புத சுந்தராங்கம் கந்தர்ப கோடி கமனீய விசேஷ சோபம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. புல்லாங்குழல் வாசிச்சுக்கிட்டு அப்படி மயிலிறக வச்சுக்கிட்டு அவர் வந்து கந்தர்ப்ப கோடி கமனீய விசேஷ சோபம்.
டெய்லி இதை வந்து தர்ஷனார்த்தி அப்போ பாடுவோம் நாங்கள். வேணும் காந்தாமரவிந்ததலயதாக்ஷம் அந்த டியூன் வேற. ஸோ வெஸ்டர்னர்ஸ் பாடி அதை வந்து பிரபா வந்து அதை வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஸ்டாண்டர்ட் பண்ணிட்டார். தர்ஷனார்த்தி அப்போ எல்லா இஸ்கான் கோவில்லையும் 7 மணிக்கு பகவானுடைய சிருங்கார ஆரத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. பகவானுக்கு அலங்காரம் பண்ணிட்டு ஆரத்தி பண்ணும்போது இந்த தான் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ பக்தர்களும் சேர்ந்து பாடுவாங்க. ரொம்ப அருமையா இருக்கும். அதனால பகவானுடைய லோகம் கோலோக விருந்தாவனம், நாராயணர் இருக்கிறது வைகுண்டம். வைகுண்டத்திலேயே ஹையஸ்ட் டாப் மோஸ்ட் தான் வந்து கோலோக விருந்தாவனம். ஓகே, நம்ம திரும்ப சீரியஸ் ஆயிடலாம். எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கீங்க. வெண்ண திருடி சாப்பிட்டதெல்லாம் பேசிட்டு இருக்கோம் நம்ம. பதங்கள் வந்து 53, 54. ஸ்ரீ பகவான் உவாச்ச பிரம்மபந்தூர்ன ஹந்தவ்ய ஆததாகீவதார்ஹனஹ மயைவோ பயம் ஆம்நாதம் பரிபாஹி அனுசாசனம் குரு பிரதிஷ்ருதம் சத்யம் யத்யத் சாத்வயதா பிரியாம் பிரியம் ச பீமசேனஸ்ய பாஞ்சால்யா மஹ்யமேவ ச. மொழிபெயர்ப்பு. பரமபுருஷ பகவானான ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார், ஒரு பிராமணனின் நண்பனை கொல்லக்கூடாது. ஆனால் அவன் வலிய தாக்குபவனாக இருந்தால் அவனை கொல்லத்தான் வேண்டும். இத்தீர்ப்புகள் அனைத்தும் சாஸ்திரங்களில் உள்ளன. அவற்றிற்கேற்ப நீ செயல்பட வேண்டும். உன் மனைவிக்கு நீ அளித்த வாக்குறுதியை நீ காப்பாற்ற வேண்டும். அதே சமயம் பீமசேனையும் என்னையும் கூட நீ திருப்திப்படுத்த வேண்டும். நல்லா மாட்டி விட்டார் அர்ஜுனன். எல்லா பக்கமும் பேசுறாரு பாருங்க கிருஷ்ணர். நீ வந்து சாஸ்திரப்படி பிராமணனை கொல்லக்கூடாது, ஆனா அவன் வந்து நம்மளை தாக்குறான், ஏதாவது அவனால நமக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படின்னா அவனை கொல்லலாம். ஆனா திரௌபதியும் நீ இப்போ வந்து என்ன பண்ணணும், திருப்தி பண்ணணும். அதே சமயத்துல பீமனையும் என்னையும் கூட நீ திருப்தி பண்ணணும். எல்லாம் இப்போ உன்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். இப்போ அர்ஜுனன் எப்படி இதை செயல்படுத்த போறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். பவானி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. படிக்கிற மாதாஜி. ஹரே கிருஷ்ணா, படிங்க. பொருளுரை. வெவ்வேறு நபர்கள் மேற்கோள் காட்டிய வெவ்வேறு சாஸ்திரங்களுக்கு ஏற்ப அஸ்வத்தாமனை கொல்ல வேண்டும், விடுவிக்கவும் வேண்டும் என்பதால் அர்ஜுனன் குழப்பமடைந்தார். பிரம்மபந்து அல்லது ஒரு பிராமணரின் தகுதியற்ற மகன் என்பதால் அவனை கொல்வது சரியல்ல. ஆனால் அதே சமயம் அவன் குற்றவாளியாகவும் இருக்கிறான். மனுவின் தீர்ப்புப்படி வலுத்தாக்குதல் செய்தவன் ஒரு பிராமணனாக இருந்தாலும் ஒரு பிராமணரின் தகுதியற்ற மகனை பற்றி என்னவென்று கூறுவது? அவன் கொல்லப்பட வேண்டியவனாவான். துரோணாச்சாரியர் ஒரு தகுதியுள்ள பிராமணர் என்பதில் சந்தேகம் இல்லை. எனினும் போர்க்களத்தில் ஆயுதபாணியாக நின்றிருந்ததால் அவர் கொல்லப்பட்டார். ஆனால் அஸ்வத்தாமன் வலுத்தாக்குதல் செய்தவன் என்ற போதிலும் எவ்வித போர்க்கருவிகளும் இல்லாமல் அவன் நின்று கொண்டிருந்தான். தீர்ப்பு என்னவென்றால், வலுத்தாக்குதல் செய்தவன் ஆயுதத்தையும் இரத்தத்தையும் இழந்தவனாக இருந்தால் அவனை கொல்லக்கூடாது. இவை அனைத்தும் நிச்சயமாக குழப்பம் விளைவிப்பவைதான். தவிரவும் திரௌபதியை சமாதானப்படுத்துவதற்காக அவள் முன் செய்த வாக்குறுதியையும் அர்ஜுனன் காப்பாற்ற வேண்டியிருந்தது. மேலும் அஸ்வத்தாமனை கொன்றுவிடும்படி அறிவுரை கூறிய பீமனையும் கிருஷ்ணரையும் கூட அவர் திருப்திப்படுத்த வேண்டியிருந்தது. சிக்கலான என் சூழ்நிலை அர்ஜுனனுக்கு ஏற்பட்டது. அதற்காக விடை கிருஷ்ணரால் அளிக்கப்பட்டது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ. ஸோ இங்கே பார்க்குறோம் எவ்வளோ குழப்பம் அப்படின்னு. அதனால தான் கர்மா அப்படிங்கிறது அவ்வளவு சுலபத்தில் நம்மளால என்ன பண்ண முடியாது, முடிவு பண்ண முடியாது. நம்ம யோசிக்கலாம், நம்ம ஏன் கஷ்டப்படுறோம், நமக்கு ஏன் இந்த பிரச்சனை வருது அப்படிலாம் நம்ம வந்து யோசிக்கலாம். ஆனால் கர்ம விதிகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிக்கலானது. இதனாலதான் இப்படி ஆச்சு அப்படின்னு ஒரே வார்த்தையில என்ன பண்ண முடியாது, சொல்லி முடிக்க முடியாது. ஒருத்தர் வந்து ஒண்ணுமே பண்ணியிருக்க மாட்டார், ரொம்ப சாத்விகமான வாழ்க்கையா இருக்கும், அவருக்கு திடீர்னு உயிர்கொல்லி நோய்கள் ஏதாவது வரலாம். இதே ஒருத்தர் வந்து சிகரெட்டா ஊதி தள்ளலாம், அவருக்கு ஒன்றும் நோயே வராம இருக்கலாம். ஸோ இது நம்மளால என்ன பண்ண முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. ஏன் இவருக்கு இந்த நோய் வந்தது, அவருக்கு ஏன் எதுவும் நல்லா இருக்காரு அவரு. ஏன்னா பொதுவா வந்து தீய பழக்கங்கள் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த மாதிரி கேன்சர் மாதிரியான நோய்கள் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவருக்கு ஏன் வந்தது யாருக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதனால கர்ம வினைகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிக்கலானது. நம்ம எந்த சமயத்துல எந்த மாதிரி முடிவு எடுத்திருப்போம், என்ன மாதிரி செயல்களை செய்திருப்போம், யாருக்கு வந்து அதோடைய சரி தவறு யார் வந்து தீர்மானிக்க முடியும்? அதனாலதான்
யமதர்மராஜன் அப்படிங்கிறவருடைய அந்த பதவி இருக்கே, அது ரொம்ப 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 இங்க இருக்கிற சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜெல்லாம் சும்மா அவங்க கூட தவறு செய்யலாம். ஆனா யமதர்மராஜன் அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் தவறே செய்ய மாட்டாங்க. ரொம்ப சரியான முறையில செயல்படக்கூடியவங்க. அப்படி தப்பித்தவறே அவங்க ஏதாவது சின்ன தவறு செஞ்சிருந்தா கூட அவங்களுக்கும் என்ன கிடைக்கும்? தண்டனை கிடைக்கும். நம்ம பாகவதத்துல பார்க்கலாம். யமதர்மராஜன் தான் விதுரரா பிறக்கிறார். எதுக்காக அந்த மாதிரி அவருக்கு தண்டனை கிடைச்சது? அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது நம்ம செய்யக்கூடிய காரியங்கள்ல எத்தனை தவறுகள் இருக்கலாம். அதனால இந்த மனித வாழ்க்கை அப்படிங்கிறது விளையாட்டுத்தனமானது கிடையாது. வெரி சீரியஸ். அதனாலதான் சாஸ்திரங்கள்ல சொல்றபடி நம்ம வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கணும். இன்னைக்கு இருக்கிற கால சூழ்நிலையில சாஸ்திரமும் தெரியாது, அதபடி வாழவும் நமக்கு தெரியாது. அதனால யார் நமக்கு சரியான வழி காட்டுறாங்களோ, இந்த மாதிரி ஒரு ஆச்சாரியார் நமக்கு கிடைச்சிருக்க, சில பிரபுபாதர் கிடைச்சிருக்க. வேற இப்படி நம்ம டிவியேட் ஆகவே கூடாது. எந்த பக்கமும் டிவியேட் ஆகக்கூடாது. ஒரே பாதையில நம்ம போயிட்டே இருக்கணும். டீவியேஷனே இருக்கக்கூடாது. பிரபுபாதர் என்ன சொல்றாரோ அதை கேட்டுட்டு நம்ம அதுபடி நடக்கணும். அது நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். உம் அப்பதான் நம்ம வாழ்க்கை வந்து பாதுகாப்பா இருக்கும். அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும். அங்கேயும் போலாம், இங்கேயும் போலாம், அதையும் பார்க்கலாம், இதையும் பார்க்கலாம், அவங்க சொல்றதை கேட்கலாம், இவங்க சொல்றதை கேட்கலாம். நம்மளால என்ன பண்ண முடியாது? அந்த வியவசாய ஆத்மிகா புத்தி வராது. அதனால ஷுட் பி வெரி கேர்ஃபுல். டீவியேஷன் பண்ணும்போது நான் நல்லா தான் இருக்கும். அவங்களும் இப்படிதான் சொல்றாங்க, கடவுளை பத்தி தான் சொல்றாங்க, இவங்களும் சொல்றாங்க. எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனா ஒரு ஆச்சாரியாருடைய வழி நடக்கிறது தான் நமக்கு பாதுகாப்பான வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையை பாதுகாத்துக்கிறதுக்கு வேற எந்த வழியும் நமக்கு கிடையாது. சூத உவார்ச்ச அர்ஜுன சகசாஜ்ஞாய ஹரேர்ஹார்த்தம் அதாசினா மணீம் ஜகார மூர்த்தன்யம் த்விஜஸ்ய சகமூர்த்தஜம். இரு பொருள்படும் உத்தரவுகளின் வாயிலாக வெளிப்படுத்தப்பட்ட பகவானின் உள்ளெண்ணத்தை அர்ஜுனனால் உடனே புரிந்து கொள்ள முடிந்தது. இவ்வாறாக அர்ஜுனன் அஸ்வத்தாமனின் தலையிலிருந்து முடி மற்றும் மணி ஆகிய இரண்டையுமே தனது வாளால் வெட்டி எறிந்தார். இப்போ அஸ்வத்தாமனுக்கு தண்டனை கொடுத்தாச்சு. நாம ஒரு ஸ்லோகம் சொல்றோம் இல்லையா டெய்லி? ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் ஏன பூதலே ஸ்வயம் ரூப கதாமாக்கியம் ததாதி ஸ்வபதாந்திகம் அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் என்ன? ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் அப்படின்னா சைத்தன்ய மகாபிரபு அவருடைய மனசுல என்ன விருப்பம் இருந்தது, அவருடைய உள்ளார்ந்த விருப்பம் என்ன அப்படிங்கிறது யாருக்கு தெரியும் அப்படின்னா ரூப கோஸ்வாமிக்கு தெரியும். ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் ஏன பூதலே ஸ்வயம் ரூபகதாமாக்கியம் ததாதி ஸ்வபதாந்திகம். அந்த சைத்தன்ய மகாபிரபுடைய மனோபீஷ்டத்தை அவர் என்ன பண்றார்? இந்த உலகம் முழுக்க ஸ்தாபிக்கிறார். அப்பேற்பட்ட ரூப கோஸ்வாமி அவருடைய பாதங்கள்ல எனக்கு எப்போ அடைக்கலம் கொடுப்பார் அப்படின்னு அந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம். அப்போ இந்த மனோபீஷ்டம் அப்படிங்கிறது இருக்கே, அது ரொம்ப முக்கியம். ஒருத்தருடைய மனசு தெரியாம நாம என்ன பண்ண முடியாது? செயல்பட முடியாது. இத வந்து ரொம்ப ஒரு பெரிய நம்ம புரிஞ்சுக்க முடியாத விஷயம்லாம் கிடையாது. நீங்களே பாத்தீங்க அப்படின்னாக்க சில இடங்கள்ல வந்து பெரிய ஒரு முதலாளியோ பெரிய ஒரு தொழிலதிபரோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு பிஏ இருப்பாங்க. அந்த பிஏக்கு வந்து இந்த டயத்துல இந்த மாதிரி ஒரு நபர் வந்தா என்ன பதில் சொல்லுவார் அவர் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அவர்கிட்ட போய் கேட்கவே மாட்டார். சும்மா உள்ள போன மாதிரி வந்துட்டு என்ன சொல்லிடுவார்? இல்ல அவர் இப்போ உங்களை பார்க்க மாட்டார், போயிட்டு வாங்க அப்படின்றவார். அவர்கிட்ட போய் கேட்டிருக்கவே மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த மாதிரி நபர்களை அவர் எப்படி ட்ரீட் பண்ணுவார் அப்படின்னு அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் கூடயே இருந்து இருந்து அவர் எப்படி என்ன நினைப்பார், எப்படி பேசுவார், என்ன மாதிரி அவருடைய சூழ்நிலையில அவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அதை வந்து அவர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார். அப்போ பகவான் கூடயே இருக்கிற அர்ஜுனனுக்கு பகவான் பேசும்போது அவர் மனசுல என்ன இருக்குன்னு தெரியாதா? அதனால எப்படி ஒரு தண்டனை கொடுக்கிறார்? அஸ்வத்தாமனுடைய அந்த தலைமுடிய மழிச்சிடுறார். அதுக்கப்புறம் அந்த மணி, அந்த அவருடைய தலையில அந்த மணி இருக்கும், அதையும் எடுத்துடுறார். அஸ்வத்தாமன் சிரஞ்சீவி, அஸ்வத்தாமனை கொல்ல முடியாது, சிரஞ்சீவி. அதனால இந்த மாதிரி ஒரு தண்டனைய கொடுக்கிறார். பொன்மணி மாதாஜி படிக்கிறீங்களா? மாதாஜி நான் படிக்கிறேன் மாதாஜி. யாரு? ஹரே கிருஷ்ண கலைவாணி. படிங்க படிங்க, யாராவது ஒருத்தர் படிங்க. சீலா பிரபுபாதருக்கு ஜெய். பொருளுரை. வெவ்வேறு மனிதர்களின் முரண்பாடான உத்தரவுகளை நிறைவேற்றுவதென்பது சாத்தியம் அல்ல. ஆகவே அர்ஜுனன் தனது புத்தி கூர்மையால்
இரு பிரிவினருக்கும் நடுநிலையான ஒரு முடிவை தேர்ந்தெடுத்து அதன்படி அஸ்வத்தாமனின் தலையில் இருந்த மணியை துண்டித்தார். இது அவனுடைய தலையையே துண்டிப்பதற்கு சமமாகும் என்றாலும் இதனால் அவனுடைய உயிரும் காப்பாற்றப்பட்டது, நிலைமையும் சமாளிக்கப்பட்டது. அஸ்வத்தாமன் இங்கு இரு பிறப்பு எய்தியவன் என்று குறிப்பிடப்படுகின்றன. நிச்சயமாக அவன் இரு பிறப்பு எய்தியவன் தான். ஆனால் அந்நிலையிலிருந்து அவன் இழிவடைந்ததால் சரியாக தண்டிக்கப்பட்டான். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ. த்விஜஸ்ய அப்படிங்கிற வார்த்தை ஸ்லோகத்துல இருக்கு பாருங்க. அர்ஜுன சகசாஜ்ஞா ஹரேர் ஹார்த்த மதாசின வனிம் ஜஹார மூர்த்தன்யம் த்விஜஸ்ய சகமூர்த்தஜம். த்விஜ அப்படின்னாக்க இருபிறப்பு எய்தியவர் அப்படிங்கிறது இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால இப்ப தண்டனையும் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு, அதே சமயத்துல உயிரோடவும் இருக்கான். இந்த ரெண்டு காரியத்தையும் அர்ஜுனன் ரொம்ப திறமையா நிறைவேற்றிட்டார். ஏன்னா அவமானமே போதும். ஒரு கௌரவமான குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு அவமானமே மரணத்துக்கு சமமானது. இதையும் பகவத்கீதையில பகவான் சொல்றார். நீ போர்க்களத்தை விட்டு போயிட்ட அப்படின்னு சொன்னாக்க யாரும் நீ இரக்கத்தினால போனேன்னு சொல்ல மாட்டாங்க, நீ கோழையா ஓடி போயிட்டேன்னு தான் சொல்லுவாங்க. அதனால அவமானம் மரணத்தை விட மோசமானது அப்படின்னு சொல்லி சொல்றார். விமுச்ச சரணாபந்தம் பாலஹத்யாஹத பிரபம் தேஜசா மணினாஹீனம் சிபிரான் நிரயாயத். குழந்தைகளை கொன்றதால் அவன் அஸ்வத்தாமன் ஏற்கனவே உடலின் பொலிவை இழந்து விட்டவனாக இருந்தான். இப்பொழுது தலையில் உள்ள மணியையும் இழந்ததால் இன்னும் அதிக பலத்தை அவன் இழந்து விட்டவன் ஆனான். இவ்வாறாக கட்டவிழ்த்து விடப்பட்ட அவன் முகாமிலிருந்து வெளியே துரத்தப்பட்டான். ஸோ இங்க என்ன ஆச்சு? தவறு செய்யும் போது நம்மளுடைய எல்லா விதமான நல்ல குணங்கள், நம்ம தேஜஸ், ஆயுள், ஆரோக்கியம், நம்மளுடைய பலம் எல்லாத்தையும் நம்ம இழந்துடுறோம். எவ்வளவு தவறு செய்யறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய எல்லாமே குறைஞ்சு போயிடும். இங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த குழந்தைகளை கொன்னதுனால அஸ்வத்தாமனுடைய பொலிவு ஏற்கனவே குறைஞ்சு போச்சு. இப்போ அந்த தலையில இருக்கிற அந்த மணியையும் அறுத்ததுனால அவனுக்கு ரொம்ப மோசமா இருந்தான் அவன் பார்க்கறதுக்கு அப்படின்னு. இவ்வாறு அவமதிக்கப்பட்டு அவமானம் அடைந்த அஸ்வத்தாமன் கிருஷ்ணன் மற்றும் அர்ஜுனனின் மதிநுட்பத்தினால் ஒரே நேரத்தில் கொல்லவும் பட்டான், கொல்லாமலும் விடப்பட்டான். ஸோ பக்தர்கள் கொஞ்சம் புத்திசாலியா இருக்கணும். ஏன்னா சமயத்துல இந்த மாதிரி 2 விதமான உத்தரவுகளை நாம செயல்படுத்த வேண்டி இருக்கும். மூத்த பக்தர்கள் 2 பக்தர்கள் 2 விதமா நமக்கு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். அப்போ 2 பேரையும் திருப்திப்படுத்துற மாதிரி நம்ம நடந்துக்கிறதுக்கு தெரியணும். வபனம் திரவிநாதானம் ஸ்தானான் நிர்யாபனம் ததா ஏஷஹி பிரம்மபந்தூனாம் வதோ நான்யோஸ்தி தைஹிக. தலைமுடியை கத்தரிப்பது, செல்வத்தை பறிமுதல் செய்வது மற்றும் வசிப்பிடத்திலிருந்து வெளியேற்றுவது ஆகியவையே ஒரு பிராமணரின் உறவினருக்கு விதிக்கப்படும் தண்டனையாகும். உடலை கொல்வதை பற்றிய உத்தரவு எதுவும் அளிக்கப்படவில்லை. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்றது பிராமணர்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை. அவங்கள கொல்லக்கூடாது. பிராமணன் கொன்னோம் அப்படின்னாக்க பிரம்மஹத்தி அப்படிங்கிற தோஷம் வரும். புத்திர சோகாதுரா சர்வே பாண்டவாக சக கிருஷ்ணயா ஸ்வானாம் மிருதானாம் யத் கிருத்தியம் சக்குர் நிர்ஹரானாம் திகம். அதன் பிறகு பாண்டு புத்திரர்களும் திரௌபதியும் புத்திரசோகம் மேலோங்க அவர்களது இறந்த உறவினர்களின் உடல்களுக்கு செய்ய வேண்டிய முறையான சடங்குகளை செய்தனர். ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டத்தின் துரோணரின் மகன் தண்டிக்கப்படுதல் என்னும் தலைப்பை கொண்ட 7ஆம் அத்தியாயத்திற்கான பக்திவேதாந்த பொருளுரைகள் இவ்வாறு நிறைவு பெறுகின்றன. ஸோ இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை பிரபுபாதர் மொத்தம் 3 நூல்களா எழுதியிருந்தார். அப்போ இதை பிரிண்ட் பண்றது இதுக்கெல்லாம் அவரே தான் மெனக்கட்டு எல்லாம் செய்தார். இந்தியாவில் இருக்கும்போது எழுதினது இதெல்லாம். இதை தான் எடுத்துக்கிட்டு அமெரிக்காவுக்கு போனார் பிரபுபாதர். பாகவதத்தினுடைய இந்த முதல் ஸ்கந்தத்தை தான் எடுத்துக்கிட்டு அமெரிக்காவுக்கு போனார். அவர் என்ன சொன்னார்னா, பாகவதம் அமெரிக்கா போகுது, நான் கூட போறேன்னு சொன்னார். பாகவதத்துக்கு நான் கூட போறேன் அப்படின்னு தான் பிரபுபாதர் சொன்னார். நான் எடுத்துட்டு போறேன்னு சொல்லல. பாகவதம் கிருஷ்ணருக்கு சமம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பாகவதத்தினுடைய ஒவ்வொரு பக்கத்திலையும் இருக்கார், ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் இருக்கார். இந்த 7வது சாப்டர்ல ஒரு சந்தேகம் நேற்று மாதாஜி கேட்டிருந்தாங்க. அவங்க இருக்காங்களான்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் நான் அதை கிளாரிஃபை பண்றேன். அதாவது பகவத்கீதையிலே பகவான் உடல் அப்படிங்கிறதுடைய இயல்பு சொல்லிட்டார்.
ஆத்மாவுடைய இயல்பையும் சொல்லிட்டார். ஆத்மா வந்து பிறக்கிறதும் கிடையாது, இறக்கிறதும் கிடையாது. ந ஜாயதே மிரியதே வா கதாச்சின் நாயம் பூத்வா பவிதா வா ந பூயக அஜோ நித்யக சாஸ்வதோயம் புராணோ ந ஹன்யத்தே ஹன்யமானே ஷரீரே அப்படின்னு சொல்றார். ஆத்மாவுக்கு பிறப்பும் கிடையாது, ஆத்மாவுக்கு இறப்பும் கிடையாது. உடல் கொல்லப்படும் போது ஆத்மா கொல்லப்படுவது கிடையாது. இது ஒரு பக்கம். இன்னொன்னு என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க, திரும்ப அதே தான். உத்தவரும் விதுரரும் மீட் பண்றாங்க. உத்தவர் கிருஷ்ணரை பத்தி சொல்லும்போது இந்த ஸ்லோகத்தை சொல்ற. அதாவது என்ன ஸ்லோகம் அது? ததைவ சான்யே நரலோகவீர ये आहवे कृष्णमुखारविन्दं नेत्रैः पिबन्धो नयनाभिरामं பார்த்தோஸ்திரபூத பரமாபுரேதே அப்படிங்கிறார். ததைவ சான்யே நரலோக வீரா. இந்த குருக்ஷேத்திர யுத்தத்துல இந்த 18 அக்ஷௌனி சேனைகள்ல இருக்கிற வீரர்கள் எல்லாருமே கொல்லப்பட்டார்கள். இவங்க பக்கமும் சரி, அவங்க பக்கமும் சரி. அப்போ அவங்களுக்கு என்ன பாக்கியம் கிடைச்சது அப்படின்னாக்க, கிருஷ்ண முகார விந்தம், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய திருமுகத்தை பார்த்துக்கிட்டே அவங்க மரணம் அடைஞ்சதுனால, நேத்ரை பிபந்தோ நயனாபி ராமம். நேத்ரை பிபந்த அப்படின்னாக்க கண்களால பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அழக பருகினாங்களாம். நாமளும் டெய்லி சொல்றோம் பிபத பாகவதம் அப்படின்னு சொல்றோம். அப்போ பகவானுடைய அழக கண்களால பருகினவங்க பகவான் நயனாபிராமம், அபிராமம், கண்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவர். அப்போ அர்ஜுனனுடைய அந்த அம்புகள் அவங்க உடலை துளைக்கும் போது அவங்க செய்த பாவங்கள் எல்லாம் தொலைஞ்சு போச்சான். பகவானையும் பார்த்துட்டே அவங்க உயிரை விட்டதுனால, சாதாரணமா இருந்திருந்தா அவங்க என்ன கதி அடைச்சிருப்பாங்களோ தெரியாது. அவங்களுடைய கர்ம வினைப்படி அவங்க மேபி போர்க்களத்துல இருந்தா சொர்க்கத்தை அடையலாம், அவ்வளவுதான். ஆனா எல்லாரும் வைகுண்டத்தை அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லி விதுரர் சொல்றார். இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னாக்க, பக்தர்களை வச்சுதான் பகவான் வந்து நமக்கு எல்லா விஷயங்களையும் புரிய வைக்கிறார். பிரபுபாதர் வந்து ஒரு பொருளில் சொல்லியிருப்பார் பகவத்கீதையில, மருமகளுக்கு நம்ம ஏதாவது சொல்லிக் கொடுக்கணும்னா மகளை வச்சுதான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த மாதிரி பக்தர்களை வச்சு நமக்கு பல பாடங்களை கிருஷ்ணர் போதிக்கிறார். பகவானுடைய திட்டம் எதுவுமே இருமை கிடையாது, அதுல எந்த டுவாலிட்டியும் கிடையாது. பகவான் எல்லாருடைய நலம் விரும்பியா இருக்கார். இந்த சோகமெல்லாம் இருக்கத்தான் இருக்கு. பகவானா அவங்களோட சேர்ந்து என்ன பண்றார், துக்கப்படுறார். இன்னும் நம்ம பார்க்கலாம், அடுத்த சாப்டர்ல பார்க்கலாம் எப்படி வந்து சுபத்ராயுடைய அந்த வருத்தத்தை போக்குறதுக்காக பகவான் என்ன பண்ணார் அப்படின்னு நம்ம அடுத்த சாப்டர்ல 8வது அத்தியாயத்துல நம்ம பார்க்கலாம். எல்லாம் இருக்கு. சுபத்ரை பகவானுடைய சொந்த தங்கை, அபிமன்யுடைய அம்மா. அபிமன்யுடைய மரணத்தினால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா. ஏன் தன்னுடைய தங்கை மகனை காப்பாற்றிருக்க கூடாதா கிருஷ்ணர்? அப்படி யாருமே கேட்கல அவர்கிட்ட. அப்போ உடல் ரீதியான கருத்துலேருந்து நம்ம வெளியில வரணும். பகவான் எல்லாருக்கும் ஒரு டெஸ்டினேஷன் வச்சிருக்கார். அது எப்படி எப்போ அடைவாங்க அது நம்ம கையில கிடையாது. அதனால நம்மளுடைய வாழ்நாள் இருக்கிற வரைக்கும், எத்தனை நாளோ நமக்கு தெரியாது, எத்தனை நிமிஷம் எத்தனை செகண்ட் நமக்கு தெரியாது. ஆனா நம்ம என்ன பண்ணணும், ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவானுடைய நாமத்தை நாம ஜபம் பண்ணணும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி கேள்விகள் வர்றது சகஜம்தான். இன்னுமே கூட நிறைய கேள்விகள் இருக்கலாம், உங்களுக்கு தெரியல. யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா இந்த அத்தியாயத்துல, 7வது அத்தியாயத்துல படிச்ச வரைக்கும் உங்களுக்கு? இந்த உங்க கருத்துக்கள் ஏதாவது இருக்கா? மாதாஜி ஒரு क्वेश्चन. சொல்லுங்க. இது சாரி, அவர் கொன்னது வந்து குழந்தைங்கன்னு தெரியாம பாண்டவர்கள் நினைச்சுதானே கொன்னார். ஆமா. ஆனா அதுக்கப்புறம் அவர் வருத்தப்படல, அதனால அந்த பாண்டவர்களை கூட தூங்கிட்டு இருக்கிறவங்களை கொல்லக்கூடாதே. ஆயுதம் இல்லாம இருந்தாலே கொல்லக்கூடாது. தூங்கிட்டு இருக்கிறவங்களை எப்படி கொல்ல முடியும்? அவங்களுக்கு தெரியாது இல்லையா ஒரு எதிரி தாக்க. அதனாலதான் என்ன பண்றாங்க, முதல்ல வாய் சண்டை போடுறாங்க இல்லையா. இப்போ சண்டை எடுத்தோன்னே சண்டை போட மாட்டாங்க. எப்படி பேசிக்கிறாங்க, நீ வந்து இன்னாருடைய மகன் அப்படின்னா நீ வந்து என்ன இது பண்ணிப்பாரு, நீ வந்து அப்படியா நீ இப்படியா. கொஞ்ச நேரம் அந்த அந்த சத்திரியர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முதல்ல அந்த வாயினால என்ன பண்ணிப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி வந்து அந்த கோபத்தை தூண்டுற மாதிரி இவங்க பேசுவாங்க. நீங்க எல்லா விதத்துலயும் அதை பார்க்கலாம்.
அந்த மாதிரி எல்லாம் பேசுனதுக்கு அப்புறம் கோவம் வந்து உனக்கு வந்து அந்த தைரியம் தான், நீ வந்து இந்த அம்பை விட்டு பாரு, நான் இப்படி அடிக்க போறேன் பாரு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் சண்டை போட ஆரம்பிப்பாங்க. பட் இவ தூங்கிட்டு அந்த அந்த எந்த ஒரு இதுவும் இல்லாம தூங்கிட்டு இருக்கிறவங்களை எப்படி கொல்ல முடியும்? அது மிகப்பெரிய தவறு இல்லையா? ஓகே. நெக்ஸ்ட் சாப்டர் போலாமா? அத்தியாயம் 8, குந்தி மகாராணியின் பிரார்த்தனைகள். ரொம்ப ரொம்ப அப்போ பிரகலாதனும் வந்து பிகினிங்ல இருந்தே பக்தி ரொம்ப ஜாஸ்தி. அவன் அம்மா கர்ப்பத்துல இருக்கும்போதே நாரதர் வந்து எல்லாம் புகுத்தி இருக்கார், எல்லாம் பக்தியோடயே இருக்கார். ஆனா எவ்வளவு கஷ்டங்களை அவர் அனுபவிச்சாரு, அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா. அவரை தூக்கி இதுல கடல்ல போடுவாங்க, யானையால் மிதிக்க சொன்னா. அப்புறம் அவர் வந்து பகவான் வந்து அந்த இதுக்கு கடைசி வரலையும் இருந்துட்டு அப்புறம் நரசிம்மரா இது பண்ணி அவருக்கு இது பண்றாரு இல்லையா? அவ்வளவு தூரம் அவர் கஷ்டப்படுறாரு இல்லையா? இல்லையா? ஆமாமா. கஷ்டப்படாம இல்லாம பிரகலாதர் வந்து நினைக்கவே இல்லையே, நான் கஷ்டப்படுறேன்னு அவர் நினைக்கவே இல்லையே. பிரகலாதர் எப்பவுமே அந்த புன்னகை மாறாம இருந்தாராம். அந்த குழந்தை அந்த புன்னகை மாறாம பயங்கிறதே கிடையாது பிரகலாதருக்கு. ஹிரண்யகசிப்புக்கு தான் யாரை பார்த்து பயம்? பிரகலாதர் எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த 5 வயசு குழந்தைய பார்த்து இவ்வளவு பெரிய அசுரன் பயப்படுறான். ஆனா அந்த அவ்வளவு பெரிய அசுரனை பார்த்து இந்த குழந்தை பயப்படவே இல்லை. அந்த குழந்தைக்கு பயமே இல்லை. அதுவும் இல்லாம அந்த அந்த சிரிப்பு கூட மாறலாம். அவ்வளவு ஒரு ஒரு ஸ்மரணம் பகவான் மேல வந்து அந்த ஸ்மரணம். எதை பார்த்தாலும் அவருக்கு பகவான் ஞாபகம் தான் வருது. உம் ஒரு தமிழ்ல வந்து ஒரு கீர்த்தனம் இருக்கும். வெங்கடகவி எழுதின ஒரு கீர்த்தனம். வானமுகத்தில் சற்று மனம் வந்து நோக்கினும் மோனமுகம் வந்து காணுதே, தெளிவான தண்ணீர் சிந்தனை மாறினும் சிரித்த முகம் வந்து காணுதே அப்படின்னு. பால்வடியும் முகம் நினைந்து நினைந்தேன் உள்ளம் பரவசமாகுதே. சோ நமக்கு அதெல்லாம் இல்ல. நமக்கு எதை பார்த்தாலும் என்ன தெரியுது? எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும், அதான் நமக்கு இருக்கு. நமக்கு பகவானுடைய சிந்தனை எல்லாம் வர்றதே கிடையாது. சோ பாகவதம் படிக்க 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 அந்த சிந்தனையை நாம என்ன பண்ணிக்கணும்? வளர்த்துக்கணும். நம்ம தான் வளர்த்துக்கணும். சோ ஒருத்தரை பார்க்கும்போது இவங்களுக்குள்ளேயும் ஆத்மா இருக்கு, பரமாத்மாவா பகவான் உள்ள இருக்க. சோ இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் பிராக்டிஸ்ல வரணும். அப்போ வந்து ரொம்ப நல்லா இருக்கும் வாழ்க்கை. பிராக்டிக்கலா கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். எவ்வளவு வேணா பேசலாம், எவ்வளவு வேணா செய்யலாம். ஆனா பிராக்டிக்கலா நம்ம எந்த அளவுக்கு கிருஷ்ண உணர்வுல இருக்கோம், அதுதான் வந்து நம்மளுடைய மிகப்பெரிய சவால். ஓகே, 8வது சாப்டர் போலாம். குந்தி மகாராணியின் பிரார்த்தனைகள். இந்த குந்தி மகாராணியோட பிரார்த்தனைகளை யார் யாருக்கு ஸ்லோகம் எல்லாம் மெமரி பண்ண பிடிக்குமோ எல்லா ஸ்லோகமும் மெமரி பண்ணலாம். ரொம்ப அருமையான பிரார்த்தனைகள், டெய்லி சொல்லலாம். 1-2 ஸ்லோகத்தை தவிர மீதி ஸ்லோகங்களை நாம டெய்லி சொல்லலாம். நம பங்கஜ நகய மாபாய நம பங்கஜ மாலினே நம பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாத்மயே. அது ரொம்ப சூத உவாச்ச அத்தே சம்பரேதானம் ஸ்வானாம் உகதம் இச்சதாம் தாதும் சக்ருஷ்ணா கங்காயாம் புரஸ்கிருத்ய யயுஸ்திரியஹ. சூத கோஸ்வாமி கூறினார், அதன் பிறகு நீரை பெற விரும்பிய மரணமடைந்த உறவினர்களுக்கு நீரை தர்ப்பணம் செய்யும் விருப்பத்துடன் பெண்கள் முன்னால் நடந்து செல்ல பாண்டவர்கள் திரௌபதியுடன் கங்கையை நோக்கி சென்றனர். பொருளுரை. லக்ஷ்மி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை வழங்கிய ஸ்ரீலா பிரபுபாதர்க்கு ஜெய். இன்றும் கூட குடும்பத்தில் மரணம் சம்பவிக்கும் பொழுது கங்கை அல்லது வேறெந்த நதிக்கோ சென்று வருவது இந்து சமூகத்தில் இருந்து வரும் ஒரு வழக்கமாகும். ஒவ்வொரு குடும்ப அங்கத்தினரும் இறந்தவர்களுக்கு ஒரு பாத்திர கங்கை நீரை ஊற்றிக்கொண்டு பெண்கள் முன் செல்ல ஊர்வலமாக செல்வார்கள். 5000 ஆண்டுகளுக்கு முன் பாண்டவர்களும் கூட இவ்விதிகளை பின்பற்றினர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பாண்டவர்களின் மாமன் என்பதால் அவரும் குடும்ப அங்கத்தினர்களிடையில் ஒருவராக இருந்தார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ பகவானும் கூட போறார். எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான். அவரும் வந்து அவங்களோட போறார். தே நினியோதகம் சர்வே பிலப்ய சப்ருச்சம் புனக ஆப்லுதா ஹரி பதாப்ஜ ரஜக பூத ஸ்ருஜலே. அவர்களை நினைத்து விசனப்பட்டு போதுமான அளவு கங்கை நீரை அவர்களுக்கு அர்ப்பணம் செய்த பின் கங்கையில் அவர்கள் நீராடினர். அந்த கங்கை நீர் பகவானுடைய மலர் பாதங்களின் தூசுகளுடன் கலந்து புனிதமடைந்திருந்தது. இன்னைக்கெல்லாம் பெரியவங்க இந்தியாவில் இருக்காங்க, பசங்கள்லாம்
அப்ராட்ல இருக்காங்க. ஸோ தாய் தந்தையரோ இல்லை ரொம்ப நெருக்கமான உறவினர்களோ மரணம் அடைஞ்சா கூட யாரும் வர்றதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கே பாலை ஊற்றி ஒரே நாளில் முடிச்சிடுறாங்க. ஒன்று மட்டும் பண்ண முடியல, எதை மாற்ற முடியல, 10 மாதம் வயத்தில் பெற்று தான் வச்சு வளர்த்து தான் பெற வேண்டி இருக்கு. அந்த பிறக்கிற நேரத்தை வேணா மாற்றிக்கிறாங்களே தவிர அந்த 10 மாசத்தை ஒன்றும் பண்ண முடியல. அதையும் ஏதாவது ஷார்ட்கட் பண்ண முடியும்னா பண்ணிடுவாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல அதையும் பண்ணிடுவாங்க பாருங்க. ஆத்மா அப்படிங்கிறது யாருக்கும் அந்த ஆத்ம விஞ்ஞானம் தெரியறது கிடையாது. உடலை மட்டும்தான் பாக்குறாங்க. உடலுக்கு என்ன பண்றாங்க அதை மட்டும்தான் பாக்குறாங்க. எரிச்சிட்டா முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். ஆனா ஆத்மாவுக்கு செய்ய வேண்டிய இந்த தர்ப்பண காரியங்களை பத்தி யாரும் கவலைப்படுறதே கிடையாது. எல்லாம் விட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. இல்லைன்னா என்ன பண்றாங்க, ஆன்லைன்ல பண்றாங்க. அப்படி இருக்கு இன்னைக்கு காலம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஆமா, நீங்க சொன்னது ரொம்ப கரெக்டானது விஷயம். ரொம்ப அவசரத்துல அந்த அது என்ன சொல்லுவாங்க, இந்த வெந்தது பாதி வெந்தது போதும் போ கூட நான் சாப்பிட்டு போறேன்ற மாதிரி அந்த குழந்தைய 5 மாசத்துல பெத்துக்க முடியும்னா அதுக்கு அந்த அளவுக்கு ஆயிட்டு இருக்காங்க. ஆமா, நீங்க இப்போ ரொம்ப கரெக்டா ஒரு சொன்னீங்க. ஒரு சயின்டிபிக் இப்போ ஒரு இது பண்ணிட்டே இருக்காங்க. என்ன அப்படின்னாக்க, நம்ம வயித்துல சுமக்க வேண்டாம், ஒரு மிஷின் சுமக்கும் 10 மாசம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், நம்ம போய் டெலிவரி எடுத்துட்டு வந்துடலாம் குழந்தைய. நம்மளோட இதை மட்டும் அனுப்பிச்சா போதும். அவங்க வந்து அதுக்குள்ள மிஷின்லேயே வளர்த்து, ஏன்னா பெண்கள் இப்போ ஆண்களுக்கு நிகராயிட்டாங்க இல்லையா. ஸோ எதுக்கு பெண் மட்டும் இந்த கர்ப்பத்தை சுமந்துக்கிட்டு ஆஃபீஸ் போக முடியாம, நான் வந்து ஃப்ளைட் ஓட்ட முடியாம, நான் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும். அதனால அந்த மிஷின்ல போட்டு விட்டா மிஷின் பெத்துக்கோ, நம்ம போய் அதை டெலிவரி வாங்கிட்டு வந்துடலாம். அந்த மாதிரி இன்னும் கொஞ்ச நாள்ல பண்ணிடுவாங்க, கவலைப்படாதீங்க. மாதாஜி இப்பதான் வாடகை தாய் வந்துருச்சே மாதாஜி. வாடகை தாயும் வாடகை நடுவுல தாய் முறை. ஒரு பெண் தானே சுமக்கணும். வாடகை தாய்னாலும் ஒரு பெண் தானே சுமக்கணும். அவங்க அம்மாவுக்கு அந்த இது இல்ல பாத்தீங்களா மாதாஜி, வேற அம்மாவுக்கு யாரோ இல்லைன்னா செஞ்சு இல்ல இப்ப நான் என்ன சொல்றேன், கொடுத்துறாங்க. சொல்றேன், பெண்ணே சுமக்க கூடாதுன்னு சொல்றேன். பெண்ணு ஆணுக்கு சமம் இல்லையா? ஆண் சுமக்கல, நீ மட்டும் எதுக்கு சுமக்குற? ஆணும் பெண்ணு சரிசமம் இல்லையா? ஓ மிஷின்ல கொண்டு போய் போடு, அது சுமக்கட்டும், போய் டெலிவரி எடுத்துட்டு வா. அது மாதிரி பண்ணிடுவாங்க. யூஎஸ்ல கூட இந்த ட்ரம்ப் ஏதோ ரூல்ஸ் போட்ட போது மாதாஜி நிறைய பேரு ப்ரீமெச்சூரா டெலிவரி பண்றதுக்கு எல்லாம் நிறைய புக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எல்லாம் நியூஸ் வந்தது மாதாஜி. அதுக்கு முன்ன பிறந்த குழந்தைகளுக்கு தான் அந்த சலுகைன்னு சொல்ல போது 7 மாசம் அந்த மாதிரி இருக்கும்போது டெலிவரிக்கு டேட் பிக்ஸ் பண்ணிட்டு நிறைய பேர் இது பண்ணாங்களாம் பட் மாதாஜி. அங்க வந்து இது சிசேரியன் பண்ண மாட்டாங்களே, மோஸ்ட்லி அங்க வந்து நார்மல் டெலிவரி தானே பண்றாங்க. யூஎஸ்ல எல்லாம் எல்லா புக் இடத்துலயும் மோஸ்ட்லி பண்ணிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாலும் பண்ணுவாங்க. என்ன வேணா அந்த பண்ணுவாங்க, ரூலுக்காக சொன்னாங்க மாதாஜி. காசுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க மாதாஜி. ஆனா ஆனா கேட்டா என்ன சொல்லுவாங்க, நார்மல் டெலிவரிக்கு வெயிட் பண்றாங்க மாதாஜி. எங்க இது டாக்டர்ல நாங்க பாத்துருக்கோம் மாதாஜி. ஆமா யூஎஸ்ல நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் மாதாஜி. எல்லாம் பொதுவா 2 நாள் நார்மல் 3 டெலிவரி நாள் தான் ஆனா கூட பண்றாங்க, வெயிட் வெயிட் பண்றாங்க பண்றாங்க. மாதாஜி, அவசரப்படுறது இல்ல. நம்ம ஊர்ல நார்மல் டெலிவரியே மறந்து போயிடுச்சு. நார்மல் டெலிவரியே கிடையாது. இப்ப சிசேரியன் பண்ணி நல்லா இருந்தா நார்மல்னு சொல்றாங்க. சரி, நம்ம அடுத்த பதம் போவோம். தத்ராசீனம் குருபதிம் திருதராஷ்டிரம் சஹானுஜம் காந்தாரிம் புத்திர சோகார்த்தாம் பிரதாம் கிருஷ்ணாம் ச மாதவக. அந்த இடத்தில் குருவம்சத்தின் அரசரான யுதிஷ்ட மகாராஜன் தமது இளைய சகோதரர்களுடன் திருதராஷ்டிரர், காந்தாரி, குந்தி மற்றும் திரௌபதி ஆகியோருடனும் துக்கத்தில் ஆழ்ந்தவராய் அமர்ந்திருந்தார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனும் கூட அங்கு இருந்தார். எல்லாரும் வந்துட்டாங்க, ஏன்னா கடைசி காரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால எல்லாரும் வந்திருக்காங்க. குணவதி மாதாஜி படிக்கிறீங்களா? ஓகே, சந்திரபாலு மாதாஜி. பொன்மணி மாதாஜி படிங்க. பொருளுரை வழங்கி தாசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதாக்கு ஜெய். குருச்சேத்திர யுத்தம் குடும்ப அங்கத்தினர்களுக்கு இடையிலேயே நிகழ்ந்ததாகும். இதனால் பாதிப்படைந்தவர்களும் கூட குடும்ப அங்கத்தினர்கள்தான். யுதிஷ்ட மகாராஜன் மற்றும் அவரது சகோதரர்கள் குந்தி, திரௌபதி, சுபத்ரா, திருதராஷ்டிரர், காந்தாரி மற்றும் அவளது மருமகள்கள் ஆகியோர் அவர்களில் சிலர், இறந்து போன முக்கியஸ்தர்கள் அனைவரும் ஏதோ ஒரு விதத்தில் ஒருவரோடொருவர் உறவு கொண்டவர்கள் ஆவர். அவர்களது துக்கம் குடும்ப துக்கமாக ஒன்றுபட்டிருந்தது. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு மாமனாகவும், குந்திக்கு மருமகனாகவும், மேலும் சுபத்ராவுக்கு சகோதரனாகவும் இருந்ததால் அவர்களில் அவரும் ஒருவராக இருந்தார். ஆகவே அவர்கள் அனைவரிடமும் சமமாக இரக்கம் கொண்டிருந்த அவர் பொருத்தமான முறையில் அவர்களை சமாதானப்படுத்த ஆரம்பித்தார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ நம்ம இங்கே இதோட நிறுத்திக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், கருத்துக்கள் இருந்ததுன்னா நீங்க நாளைக்கு கேட்கலாம்.
ஓகேவா? ஏன்னா இன்னைக்கு எனக்கு பகவத்கீதா கிளாஸ் போகணும். இங்கேருந்து 10 நிமிஷம் ஆகுது, 10-15 நிமிஷம் ஆகுது நடந்து போகிறதுக்கு. அதனால ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ ஆல். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா, நமஸ்காரம். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா, மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா.